ஹாய் பிரதர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அரவிந்தன் பிரேம்குமார், அட்வொகேட். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல, முழுக்க முழுக்க சமூக விழிப்புணர்வுக்காக மட்டுமே எடுக்கப்படும் வீடியோ இது. இந்த வீடியோவில் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிற சட்டத்தை ஆண்களுக்கு எதிராக எவ்வளோ சரியாக பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபேமிலி கோர்ட்டில் 3 டைப் ஆஃப் கேசஸ் இருக்குது. ஒன்று டைவர்ஸ் கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் டவுரி. இந்த 3 இருக்குது. இந்த 3லையுமே யாருக்கு சாதகமாக இருக்குன்னா 90% சாதகமாக பெண்களுக்கு இருக்குது. ஒரு பெண் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஆண் மேலே தான் தப்பாக இருக்கும். மெயின்டெனன்ஸ், ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேட்டாங்கன்னா ஆண்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும். டவுரினா இவங்க மட்டும் கிடையாது, இவங்க குடும்பமே என்ன பண்ணியிருக்கோம், டவுரி கேட்டிருக்கோம், டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் பொதுவாகவே என்ன இருக்கு, சோஷலைஸாக இருக்கு. நான் கடந்து வந்த சில வழக்குகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். 12 படித்த பொண்ணு, படிக்காத ஒரு ஆண், 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நம்ம தான் படிக்கலையே அப்படின்ட்டு அந்த ஆண் தன் உழைப்பை போட்டு அந்த பெண்ணை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வைக்கிறாங்க. டிகிரி, கவர்மெண்ட் எக்ஸாம், வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆணை வேணான்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் இந்த ஆணுக்கான நீதி கிடைக்கவே இல்லை. அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துச்சு. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டெசிஷன். டெசிஷன்னா என்னன்னா, ஆண் ஒரு இடத்துலையும் பெண் ஒரு இடத்துலையும் குறைஞ்சது 2 வருஷம் என்ன இருக்கணும், தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்போனா என்ன கொடுத்துருவாங்கன்னா டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. பெண் வேலை சம்மந்தமாக வெளியூரில் இருந்தாங்க, ஆண் அவர் தொழில் சம்மந்தமாக உள்ளூரில் இருந்தார். இந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, டைவர்ஸ் கொடுத்துருச்சு. அவர் உழைப்பு முழுக்க வேஸ்ட். ஃபேக்ட் நம்பர் 2, இரு வீட்டாரின் சம்மதத்தின் பேரில் ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் முடிந்த அன்று இரவு பெண் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த ஆணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. கம்ப்ளைண்ட் தரப்ப பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சுக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண் வீட்டார் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் செலவு பண்ண தொகையில் ஒரு பாதி தொகையாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே வரதட்சணை கொடுமை கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆண் வீட்டார் திரும்பி வந்துடுறாங்க. இதில் இந்த ஆணுக்கு அவன் சேவிங்ஸ் போச்சு, வாழ்க்கையும் என்ன ஆச்சு, போச்சு. ஃபேக்ட் நம்பர் 3, ஒரு ஆண் குடிச்சிட்டு பெண்ணை அடிக்கிறது கொடுமைனா, ஒரு பெண் ஆணை மதிக்காமல் அவங்க குடும்பத்தை இழிவுபடுத்தி எல்லாத்துக்கும் மேலே அவங்க பெற்ற குழந்தைகளை பார்க்க விடாமல் பண்ணுறதும் குரூயல்ட்டி தான். நம்ம பிரதர் அதுல் சுபாஷ் சூசைட் கேஸில் எப்படின்னா இந்த குரூயல்ட்டி தான் என்ன இருக்குது, நடந்திருக்கு. ஒரு மனுஷன் 24 பக்கம் பேஜில் எழுதி வச்சும் அவன் டிப்ரெஷன் குறையில, 1.5 மணி நேரம் வீடியோ போட்டும் அவன் டிப்ரெஷன் குறையாமல் சூசைட் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமும் இந்த குரூயல்ட்டி தான். ஒரு பொண்ணும் பையனும் ரொம்ப நாளாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளே டைவர்ஷன் வர்றப்ப அவங்க போகிற கிரவுண்டும் குரூயல்ட்டி தான். ஃபேக்ட் நம்பர் 4, மெயின்டெனன்ஸ், ஜீவன் அம்சம். விவாகரத்துக்கு பிறகு மனைவியும் அவங்க குழந்தையும் வாழ்வாதாரத்துக்காக கேட்கப்படும் உரிமை தொகை தான் மெயின்டெனன்ஸ். ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கணும். அநியாயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் கணவனின் சக்திக்கு மீறின மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி அளவுக்கு மீறிய மெயின்டெனன்ஸ் கேட்குற நீங்கள் யாராவது ஒருத்தராவது பாண்ட் அக்ரிமெண்ட்டில் நான் என் குழந்தைகளுக்காக மட்டும்தான் நான் மெயின்டெனன்ஸ் கேட்குறேன், நான் மறுதிருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அப்படி விவாகரத்து பெற்று விலகி போகிற பெண்கள் மெயின்டெனன்ஸுங்கிற பேரில் தன் கணவனோட ஆயுள் சம்பாத்தியத்தில் 50% வாங்கிட்டு போகிறது நியாயமாக படுகிறதா? இந்திய குடும்ப சட்டத்தின்படி ஒரே ஒரு கிரவுண்டில் தான் மெயின்டெனன்ஸ் தராமல் தவிர்க்கலாம். அது அடல்ட்ரி.
அடல்ட்ரினா என்னன்னா திருமணத்துக்கு மீறிய உறவு. இந்த அடல்ட்ரி குரூயல்ட்டிலையும் வரும். டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு திருமணத்திற்கு மீறிய உறவில் இருக்கும் பொழுது ஐபிசி 497 செக்ஷன் படி அதிகபட்சம் 5 வருட கடுங்காவல் தண்டனையும் ஃபைனும் போடப்படும். இந்த அடல்ட்ரியை திருமணத்துக்கு மீறிய உறவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரைமரி எவிடன்ஸ் தேவையில்லை, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸே போதுமானது. என்னோட கிளைண்ட்டிட்ட நிறைய பேர்த்திட்ட மை பிரதர்ஸ்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் தராமல் நம்ம என்ன பண்ணலான்னா அடல்ட்ரிக்கு கிரவுண்ட் ஆஃப் எவிடன்ஸ் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னதில் ஒருத்தர் கூட இது நாள் வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அவங்கள கஷ்டப்படுத்த ஒரு ஆண் கூட தயாராக இல்லை. கான்ஜுகல் ரைட்ஸ், உமன்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், இதை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு 2024 தலை சிறந்த தீர்ப்புகள் இருந்தாலும் ஒரு திருத்தப்பட்ட குடும்ப நல சட்டமும் 1955 பிறகு திருத்தப்பட வேண்டிய குடும்ப நல சட்டமும் மிக முக்கியமானது, அவசியமானது, தேவையானது. அதனால மை டியர் பிரதர்ஸ், கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த சூசைட் பண்ணுற எண்ணத்தை கைவிட்டுருங்க. லாயல்ட்டி, ட்ரஸ்ட், ஹானஸ்ட் இதெல்லாம் சீப் பீப்புள்ஸில் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை வேணான்னு போன அவங்களே சந்தோஷமாக இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அதனால் வாழ்க்கை மேலே நம்பிக்கை வைங்க. வாழ்வோம் வளமோடு. தேங்க்யூ. மொத்தத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் ஈக்குவாலிட்டியும் நேச்சுரல் ஜஸ்டிஸும் ஆண் பெண் சமமாக பார்க்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.